ஓம் சாந்தி. மனதை நெற்றிக்கு நடுவில் ஒருமுகப்படுத்துவோம். அங்கே சின்னஞ்சிறிய அழகிய நட்சத்திரத்தை பார்ப்போம். இந்த ஒளி வீசும் சைத்தன்ய நட்சத்திரம் உயிரோட்டமான சக்தி. நான் ஆத்மா ஆவேன். நான் ஆத்மா 5 தத்துவங்களினால் ஆன இந்த சரீரத்தின் மாஸ்டர். இந்த சரீரத்தின் கர்மேந்திரியங்களுக்கு நான் ஆத்மா மாஸ்டர். நான் இடும் கட்டளைகளை இந்த கர்மேந்திரியங்கள் செயல்படுத்துகின்றன. நான் ஆத்மா மாஸ்டர் என்கிற அரியணையில் அமர்ந்து கொண்டு இந்த கர்மேந்திரியங்கள் செயல்படுவதை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த கர்மேந்திரியங்கள் என்னுடைய ஊழியர்கள். நான் என்ன விரும்புகின்றேனோ, எனக்கு எது நல்லதோ அதைத்தான் இந்த கண்கள் பார்க்கின்றன, இந்த காதுகள் கேட்கின்றன, இந்த கைகள் செல்கின்றன. ஏனெனில் இந்த கர்ம இந்திரியங்கள் எனக்கு கட்டுப்பட்டவை. நான் அவற்றின் மாஸ்டர். நான் ஆத்மா இந்த சரீரத்தின் மாஸ்டர். ஓம் சாந்தி. ஓகே, நேற்று நம்ம இறைவனுடைய வருகையின் அவசியம் என்ன அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க எல்லாரும் கூட இதுதான் சரியான சமயம், இப்போதாவது கண்டிப்பா கடவுள் வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டீங்க. நாம இறை தந்தை சிவ பரமாத்மா எப்படி பிரம்மாவின் உடலை எடுத்து நமக்கு இந்த சத்திய ஞானத்தை தருகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சோ பக்தியில என்னவெல்லாம் காண்பிக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை சூக்ஷ்மமாக நமக்கு அறிவிச்சிருக்காங்க. சோ பக்தியில பிரம்மாவை வெள்ளை தாடியில காமிச்சிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு தெளிவா தெரியுது, பிரம்மா என்பவர் ஒரு வானப்பிரஸ்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர். வானப்பிரஸ்த நிலை அப்படின்னா என்னன்னா, பொதுவாக பாரதத்துல 60 வயதுக்கு மேல அவங்களுடைய கடமைகள் எல்லாம் குடும்பத்துக்கு நிறைவேற்றி விட்டார்கள் அப்படின்னா இறைவனை நோக்கி ஒரு பயணத்துல இருப்பாங்க. முக்தி, ஜீவன் முக்திக்காக அவர்களுடைய முயற்சி இருக்கும். அது போல பிரம்மா பாபா கூட அந்த 60 வயதில் வானப்பிரஸ்த நிலையில இருக்கும் பொழுதுதான் சிவ பாபாவின் பிரவேசம் அவர் உடலுக்குள்ள நடந்தது. இப்போ பிரம்மா பாபா சிவபாபா மூலமா அவருக்கு என்ன ஞானம் கிடைத்ததோ அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமையில இருக்கிறார். ஒரு பொறுப்பு அவருக்கு கிடைச்சிடுது இல்லையா? ஏன்னா சிவபாபா பிரம்மாவை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். அப்படின்னா அந்த விஷயம் அவருக்குள்ள மட்டும் இல்ல, அவர் பக்கத்துல வரக்கூடிய, அவர் தொடர்புல வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு மட்டும் அப்படி இருக்க முடியாது. இறைவனுடைய ஞானத்துக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. அப்ப அத நாலா திசைகளிலும்
பரப்பினார் அப்படிங்கிறது தான் பிரம்மாவுக்கு 4 தலைகள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பக்தியில காமிச்சிருக்காங்க இல்லையா? பக்தியில பிரம்மாவுக்கு 4 தலைகள் காட்டப்பட்டிருக்கிறதோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது எவ்வளவு கௌரவமா இருக்கு இந்த பதில். அதே பக்தியில பிரம்மா காமவசப்பட்டார், அதனால சாபம் வாங்கினார், படைப்பு தொழில்னு சொல்லி அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுத்துட்டு அவரு காமவசப்பட்டாரு, அவரு சாபம் வாங்கினார் அப்படின்னு கேக்குறதுக்கு நல்லா இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்கப்பா? நல்லா இல்ல. ஆ சோ ஆக்சுவலா இதெல்லாம் ஒரிஜினலா நமக்கு வாய் மூலமா சொல்ற விஷயங்கள் அடுத்த அடுத்த தலைமுறைக்கு போகும் பொழுது அது சிதிலமாகிடும், அது கரெக்டான அர்த்தத்துல போய் சேராது. அதனால சித்திரங்கள் மூலமா காண்பிச்சாங்க. ஆனா யார் யார் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படியே ஒரு கதைகள் எழுதி எழுதி அது வேற ரூபத்துல போய் முடிஞ்சிடுச்சு. சோ இப்ப பிரம்மாவுக்கு இறைவன் கொடுத்த ஞானத்தை உலகம் முழுவதற்கும் நாலா திசைகளிலும் பரப்புவதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுச்சு. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரம்மா குமாரி இயக்கம் என்பது உலகம் முழுக்க 140க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவி இருக்கு. நிறைய சென்டர்ஸ், ஆயிரக்கணக்கான சென்டர்ஸ் ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. சோ இந்த இறைவனுடைய மகா வாக்கியங்களை முரளி அப்படிங்கிற பேர்ல எல்லா சென்டர்லயும் படிப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை ஸ்டடி பண்ணுவாங்க. அந்த இறைவனுடைய மகா வாக்கியங்களை எல்லா முக்கியமான மொழிகளிலும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம இறை தந்தை சிவன் கொடுக்கக்கூடிய இந்த ஞானம் அதற்காக, அதை கற்றுக் கொடுப்பதற்காக எந்த ஒரு சார்ஜும் ஃபீ சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல இறைவன் ரொம்ப பர்டிகுலரா இருக்கிறார். நீங்க பாருங்க, உலகத்துல எந்த ஒரு விஷயத்தையும் மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கறாங்கன்னா ஃபீஸ் வாங்காம கத்துக் கொடுப்பாங்களா? ம்? ஒரு 10 நிமிஷம் டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்னா கூட ஃபீஸ் கொடுத்து ஆகணும்ல. ஒரு வக்கீல் கிட்ட ஒரு கன்சல்டேஷன்னா கூட ஒரு ஃபீஸ்ன்னு உண்டு. யாருமே எதையுமே ஃப்ரீயா செய்யவே மாட்டாங்க. ஆனா இங்க இறைவன் கொடுக்கிற இந்த ஞானம் ரத்தினங்களுக்கு சமமானது. இந்த ரத்தினங்களை இறைவன் எப்படி ஃப்ரீயா கொடுத்தாரோ அதே போல இதை கேட்கறவங்களும் மத்தவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணாம கொடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப பர்டிகுலரா இருந்தார். ஏன்னா ஒரு ஏழை மனிதர் கூட இந்த ஞானம் கிடைக்காமல் இருப்பதற்காக வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. ஒரு பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இறைவனுடைய ஞானம் அவருக்கு கிடைக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இறைவனுடைய நோக்கம். இப்போ பிரம்மா குமாரியில எல்லா ஞானமும் கம்ப்ளீட்டா ஃப்ரீயா கிடைக்குது. யாரெல்லாம் சென்டருக்கு விசிட் பண்றாங்களோ அங்க ஒரு உண்டியல் வச்சிருப்பாங்க. அதுல அவங்கவங்க இஷ்டப்பட்டத, ஈஸ்வரனுடைய சேவை எல்லாருக்கும் போகணும் அப்படிங்கறதுனால அவங்களே விருப்பப்பட்டு தான் போடுவாங்க. ஏன்னா இந்த சென்டர்ல எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்த சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. அவங்க சேவைக்காக அங்க சென்டர்லயே தங்கி இருப்பாங்க. இப்ப நாமெல்லாம் வீட்ல இருக்கோம், வீட்ல இருக்கக்கூடிய கடமைகள் அதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு ஃப்ரீ டைம்ல தான் சேவை செய்வோம். ஆனா அங்க அவங்க தங்களுடைய வாழ்க்கையே சமர்ப்பணம் பண்ணிட்டு ஈஸ்வரனுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா படிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. டபுள் கிராஜுவேட், என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் கூட நிறைய இருப்பாங்க. சோ அவங்க அவங்களுடைய வீட்ல பெற்றோர்கள் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க அனுமதியோட தான் இறை சேவைக்காக வருவார்கள். அதெல்லாம் கொஞ்சம் பேர் தான், ஒரு 15,000 20,000 பேர் இருப்பாங்களா இருக்கும். மற்றபடி லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுக்க குடும்பத்துல இருந்துகிட்டே ராஜயோகா மெடிடேஷன், அந்த தியான பயிற்சியை ராஜயோகா லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சில விஷயங்கள்லாம் நம்ம மனதின் மூலமாக செய்யக்கூடியது இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு ராஜயோகா லைஃப் ஸ்டைல் வாழக்கூடியவர்கள் இருக்கின்றோம். அதாவது இந்த இயக்கத்தோட முக்கியமான ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு வேல்யூ பேஸ்டு சொசைட்டியை உருவாக்க வேண்டும். ஹம்? இப்ப இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை மாற்றி நற்பண்புகள், குணங்கள் நிறைந்த ஒரு சமுதாயத்தை நாம கட்டமைப்பு செய்யணும் அப்படிங்கிறது தான் இறைவன் ஏற்படுத்திய இந்த இயக்கத்துக்கான நோக்கம்.
சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம். நீ மாறு நீ மாறு அப்படின்னு மத்தவங்கள சொல்றதை விட்டுட்டு நான் மாறுவதன் மூலமாக இந்த உலகத்தை மாற்றுகிறேன் அப்படின்னு முன் வருவது. அஹ், ஆனா யார் மாறணும்? சிவபாபா மாறணுமா, நாம மாறணுமா? சொல்லுங்க. நாம தான் மாறணும். ஆஹ் சோ இதுதான் பக்தியில வந்து நரனில் இருந்து நாராயணன் ஆவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நரனில் இருந்து நாராயணன் ஆவது. ம், கேட்டிருக்கீங்கல்ல? ஓகே. அதாவது நரன் அப்படின்னா பலவீனம், பலம், நல்ல குணம், கெட்ட குணம் எல்லாம் நிறைந்த மனிதன் நரன். நாராயணன் அப்படின்னா தேவதா இல்லையா? இது பார்த்தோம் இல்லையா? சர்வகுண சம்பன்னமான தெய்வீக குணங்கள் நிறைந்த ஆத்மா நாராயணன். அப்போ இறைவன் நரனில் இருந்து நாராயணனாக ஆக்குவதற்காக தெய்வீக ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப என்ன நடந்ததுன்னா, இப்ப சிவபாபா வந்து பிரம்மா பாபா உடலுக்குள்ள பிரவேசம் செய்து ஞானத்தை கொடுக்கும் பொழுது பிரம்மா பாபா அந்த ஞானத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டார். ரொம்ப அதற்கு மதிப்பு கொடுத்தார். இப்ப நாம கூட முதல் நாள்ல இருந்து ஆத்ம உணர்வு பயிற்சி கொடுக்கிறோம். சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. எத்தனை பேர் இந்த ஆத்ம உணர்வு பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் செய்யறேங்கம்மா. ஓகே. எத்தனை தடவை செய்றீங்க ஒரு நாள்ல? நான் செய்யறேன் சிஸ்டர். எத்தனை தடவை செய்றீங்க? 2 தடவை. ம். மத்தவங்க எல்லாம் எத்தனை தடவை செய்றீங்க? பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஓகே. விடியற் காலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே. நிமிஷம் முடிஞ்ச வரைக்கும் ஆத்ம உணர்வுல இருந்துகிட்டே தான் இருக்கு. சூப்பர் சூப்பர், அருமையான விஷயம். உங்களுக்கு தெரியுமா பிரம்ம பாபா எத்தனை தடவை செஞ்சாரு, எப்படி செஞ்சாருன்னு? அவர் என்ன பண்ணுவாராம், ஒரு டைரி முழுக்க எழுதுவாராம். நான் ஒரு ஆத்மா. அவருடைய மனைவி இருந்தாங்கல்ல யசோதா, யசோதா ஒரு ஆத்மா. அவருடைய மருமகள் ராதிகா, ராதிகா ஒரு ஆத்மா. இப்படி தான் ஆத்மா ஆத்மாங்கிறத எழுதி எழுதி பழகுவாராம். அது போல அவர் தொடர்புல வரக்கூடிய அந்த உறவு முறைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பேரை வச்சு எழுதுவாராம். இவங்க ஒரு ஆத்மா, இவங்க ஒரு ஆத்மா. ஏன்னா இந்த ஆத்ம உணர்வு பயிற்சினா நான் ஆத்மா என்பதை புரிந்து கொள்வது மட்டும் இல்ல, நம்ம தொடர்புல வரக்கூடிய அத்தனை மனிதர்களும் ஆத்மாதான். இது டைரி எழுதுனது மட்டும் இல்ல, எங்க எதுவுமே கிடைக்கலன்னா செவுத்துல கூட எழுதுவாராம். அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன் இருந்தது. அப்படின்னா அது எப்பேற்பட்ட முயற்சின்னு பாருங்க. புரியுதுங்களா? பிரம்மா பாபா எப்படிப்பட்ட ஒரு முயற்சி செய்தாருன்னு புரிஞ்சுக்க முடியுதா? முடியுதுங்க. உம் அவர் நினைச்சாரா எனக்கு 60 வயசாச்சு இனிமே நான் இந்த மாதிரி எல்லாம் எழுதணுமா? அப்படிலாம் அவர் நினைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு முயற்சி. அன்னைக்கு சிவபாபா என்ன ஞானத்தை கொடுத்தாரோ அதை சிந்தனை செய்து அதுல என்ன ஹோம்ஒர்க் இருக்கோ அது எல்லாவற்றையும் ஒரு சிறிய குழந்தை எவ்வளவு ஆர்வமாக ஒரு படிப்பை படிக்குமோ அப்படிப்பட்ட ஒரு டெடிகேஷனோடு அவர் செய்தார். அதனாலதான் அவரால அந்த உயர்ந்த நிலைக்கு போக முடிஞ்சது. சரி, வேற என்னெல்லாம் நம்மளோட சிவபாபா நமக்கு ஒரு படிப்பினையாக கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, முதல்ல அவர் கொடுத்த படிப்பு வந்து நாம் எல்லாரும் ஆத்மாக்கள். ஓகேவா? அது முதல் படிப்பு. அதை நம்ம ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க எல்லாரும் கூட அதை புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த பயிற்சி பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் செய்யாதவங்க இனிமே செய்ய ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா அதுதான் அடிப்படையான விஷயம். முதல்ல ஆத்மாவோட அறிமுகம் கொடுத்தாரு, அதற்கு அப்புறமா தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்தார். இப்போ ஒரு கேள்வி, உங்களை பற்றிய ஒரு துல்லியமான அறிமுகத்தை யாரால கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? முதல் தடவையாக இந்த 7 days கோர்ஸ் கேட்கிறவங்க இதற்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய துல்லியமான அறிமுகத்தை யாரால கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கொடுக்க முடியாது. நம்மாலதான் கொடுக்க முடியும். வெரி குட். சோ மத்தவங்க கொடுக்கிற அறிமுகத்துல அந்த துல்லிய தன்மை இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்ன பார்வையில நம்மள பார்த்தாங்களோ
நம்ம கூட அவங்களுக்கு இருந்த அந்த தொடர்பின் மூலமாக அவர்கள் என்ன தெரிந்து கொண்டார்களோ அதைத்தான் அவங்களால சொல்ல முடியும். அப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்மை பற்றிய துல்லியமான அறிமுகத்தை அவங்கவங்க தான் கொடுக்க முடியும். அப்ப இதே தானே சிவ பரமாத்மாவுக்கும் பொருந்தும். கரெக்டா இல்லையா? கரெக்டா தாங்க. ஆஹ் ஏன்னா இறைவனை பற்றி எத்தனை எத்தனை நம்பிக்கைகள் இருந்தது. அப்போ இறைவன் நேரடியாக வந்து தன்னை பற்றிய அறிமுகத்தை கொடுத்தால் மட்டுமே அவரை பற்றிய முழுமையான துல்லியமான அறிமுகத்தை நாம எடுத்துக்க முடியும். சோ அப்படி அவர் கொடுத்த விஷயங்களை தான் நாம இங்க ஷேர் பண்றோம். சோ இறைவன் வந்து நிறைய தவறான நம்பிக்கைகள் அவரை பற்றியே நம்ம வளர்த்து வச்சிருந்தோம். அதை பற்றின விளக்கங்களை கூட நமக்கு கொடுக்கிறாரு. சோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம 2 நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் என்னன்னா, நாம பக்தியில வந்து சங்கரையும் சிவனையும் ஒன்று, ஒருவரே என்று நினைத்தோம். சங்கர்னா யாருன்னு தெரியுமா அவங்க எல்லாருக்கும்? நம்ம சில பிக்சர்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்கோம். சிவனுக்கும் சங்கரருக்கும் உள்ள வித்தியாசங்கள். இப்ப பரமசிவன் அப்படிங்கிற பேர்ல கூப்பிடுவோம். அவரு நெற்றியில் பிறை வச்சிருப்பாரு. ஒரு தவக்கோலத்துல இருப்பாரு. எல்லாரும் பாக்குறீங்களா? சங்கரோட இமேஜ் பாக்குறீங்களா எல்லாரும்? பாக்குறோம் மேம். ஓகே. இப்ப பாருங்க, பக்தி படியே நம்ம எடுத்துக்கிட்டு பேசலாம். சிவன் சங்கர்னு 2 உருவங்கள் கொடுத்திருக்காங்க. சிவனை வந்து லிங்க வடிவத்துல காமிச்சிருக்காங்க. சங்கரை வந்து ஒரு மனித உடல்ல காமிச்சிருக்காங்க. 2 பேருமே ஒருத்தர் தான் அப்படின்னா எதற்கு 2 பேருக்கும் வேறு வேறு உருவம் கொடுக்கணும்? தேவையே இல்லை இல்லையா? சோ இதுல இருந்தே தெரியுது சிவன் வேறு சங்கர் வேறு என்பது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, சங்கர் தேவதாய நமக அப்படின்னு சொல்லும் பொழுதே சங்கர் ஒரு தேவதா, தேவாத்மா அப்படிங்கறத நாமளே தான் சொல்றோம். அதே போல சிவ பரமாத்மாய நமக அப்படின்னு சொல்லும் பொழுது சிவனை பரமாத்மா என்று நாம தான் சொல்றோம். அப்ப இங்கேயும் இந்த 2 வித்தியாசம் நமக்கு தெரிய வருது. சிவன் பரமாத்மா, சங்கர் தேவாத்மா. பரமாத்மானா ஒருவர் தான் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா பரம்னாலே சுப்ரீம், சுப்ரீம்னா அதற்கு மேல ஒன்று கிடையாது. அப்ப நிறைய பேர் பரமா இருக்க முடியாதுல்ல. சுப்ரீம்னா ஒன்றாகத்தான் இருக்கணும். அப்போ சிவன் பரமாத்மா, சங்கர் தேவாத்மா. அப்படி பார்த்தாலும் இருவரும் வேறு வேறு என்பது நமக்கு புரியுது. நம்ம பக்தியில கூட குணாதிசயங்களை பற்றி பார்க்கும் பொழுது அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவோம். சிவன் வந்து மங்களம் செய்விப்பவர், கல்யாணக்காரி. ஆனா சங்கரை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஒரு கோபக்கார கடவுள், அவர் கண்ணை திறந்தால் அழித்து விடுவார் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, அதனுடைய ஆன்மீக விளக்கம் என்னங்கிறது வேற, அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனா ஆக மொத்தம் சங்கரை வந்து அழிக்கும் கடவுள்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப ஆப்போசிட்டா கோபமே வராத கருணை கடல், அன்பு கடல் அப்படின்னு சிவனை பத்தி சொல்றாங்க. அப்ப குணாதிசயங்களும் வேறுபடுது. அப்ப சிவன் வேறு சங்கர் வேறு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இப்ப சிவன் வந்து மனித உடல் வடிவம் இல்லாதவர், அதனால்தான் நிராகாரி. நிர்னா இல்லைன்னு அர்த்தம். இந்த ஆகார, அந்த மனித உடல் வடிவம் கிடையாது என்பதனாலதான் நிராகாரி. இங்கிலீஷ்ல கூட இன்கார்போரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சங்கரை வந்து மனித உடல்ல காமிச்சிருக்காங்க. இதுல வந்து 3 வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய தடவை அதை யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து சாக்காரி. சாக்காரி அப்படின்னா இந்த 5 தத்துவங்களினால் ஆன உடல். இது வந்து நாம எல்லாரும் இப்போ சாக்கார உடல்ல இருக்கோம். ஆக்காரி அப்படின்னா சூக்ஷ்ம உடல்ல இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்மளுடைய அந்த சட்டில் பாடி, ஒளி உடல், ஆரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஆக்காரி வடிவம். நிராகாரினா வெறும் ஒளி புள்ளி தான். அப்போ சிவன் வந்து ஒளி புள்ளியாக இருப்பதனாலதான் பூஜை செய்வதற்கு வசதியாக லிங்க வடிவத்துல இந்துக்கள் வணங்குறாங்க. மற்ற மதங்கள்லாம் எப்படிலாம் வணங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். இப்போ சங்கர வந்து ஆக்காரி, அதாவது அவருக்கு கூட எலும்பு தசையினாலான உடல் கிடையாது, சூக்ஷ்ம உடல் மட்டும்தான். இன்னும் இந்த சங்கரை பற்றி ஒரு துல்லியமான விளக்கத்தை பின்னாடி வர கிளாஸ்ல புரிஞ்சுக்கலாம்.
இப்ப வந்து நம்முடைய நோக்கம் என்னன்னா சிவன் வேறு சங்கர் வேறு என்பதை புரிந்து கொள்வதாக மட்டுமே இருக்கு. இப்ப சங்கர் ஆகாரி, சிவன் நிராகாரி. அதுக்கப்புறம் சிவன் வந்து யோகேஸ்வர். ஆ? சங்கர் வந்து யோகி. நீங்க சங்கரோட உருவத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், அங்க கண்டிப்பாக ஒரு லிங்கம் முன்னாடி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கர் சிவனை பார்த்து யோகம் செய்து கொண்டிருக்கிறார், சிவனை நினைத்து யோகம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள், அவர் உட்கார்ந்திருக்க போஸ் இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் அவர் தியானம் செய்கிறார். நிறைய கதைகள்ல கூட சங்கர் வந்து தியானம் செய்வதற்காக போனாரு, நிறைய வருடங்கள் தவம் செய்தாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ சங்கர் கூட ஒருவரை நினைக்கிறார், தியானம் செய்கிறார் அப்படின்னா அவர் யோகியாக ஆகிறார். அப்போ அவர் யார் மீது யோகம் வைத்தார்? யோகம்னா என்ன? தொடர்பு, நினைவு செய்வது. அது சிவபாபா, சிவலிங்கம். அப்ப சிவன் என்ன ஆயிடுறாரு? யோகேஸ்வர். சங்கர் யோகியாக ஆகிறார். இந்த வித்தியாசம் புரியுதுங்களா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் புரியுதுங்களா? ம். புரியுதுமா? ஆ, புரியுது மேடம். ஓகே. அடுத்தது வந்து சிவன் வந்து படைப்பவர். அஹ், சங்கர் வந்து படைப்பு. என்ன சொல்றோம்? திரிமூர்த்தி சிவன். பிரம்மா மூலமாக படைத்தல், விஷ்ணு மூலமாக காத்தல், சங்கர் மூலமாக அழித்தல். அப்படின்னா சங்கர் வந்து சிவனுடைய படைப்பு ஆகிறார். சிவன் கிரியேட்டர், சங்கர் கிரியேஷன். படைப்பவர், படைப்பு. அப்ப படைப்பவர் படைப்பு ரெண்டும் எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? அஹ், உதாரணமா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப அழகா ஒரு பெயிண்டிங் பண்றாங்க. நமக்கு பெயிண்டிங் ரொம்ப நல்லா புரியுது, பிடிச்சிருக்கு. அதனால பெயிண்டிங்கும் பெயிண்ட் செஞ்சவரும் ஒன்றாகி விடுவார்களா? அந்த பெயிண்ட்ங்கிறது தனி, அந்த பிக்சர்ங்கிறது தனி, அதை வரைந்தவர் தனி. அப்படித்தானே எடுத்துக்க முடியும். கரெக்டா? ஆமா. கரெக்ட். ஆ. அப்ப அதே போல சிவன் படைப்பவர் வேறு, சங்கர் சிவனுடைய படைப்பு அது வேறு. சோ ரெண்டு பேரும் வேறு வேறு என்பது நமக்கு புரியுது. அதே போல வசிக்கிற இடம்னு பார்க்கும் பொழுது சிவன் பரம்தாம் நிவாசி. நிவாசினா என்ன? அந்த இடத்தை சேர்ந்தவர். நம்ம சொல்லுவோம்ல, நான் கும்பகோணத்துக்காரன், நான் திருநெல்வேலிக்காரி அப்படின்னு சொல்றோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதே போல சிவன் வந்து பரம்தாம் நிவாசி. ஆனா சங்கர் வந்து சூக்ஷ்ம வதனவாசி. நம்ம அந்த மூன்று உலகங்கள் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? அந்த நடுவுல இருக்கிற உலகம் வந்து ஒரு வெண்மை நிற ஒளி பிரகாசமா இருக்கும். அது வந்து சூக்ஷ்ம வதனம். அங்க வந்து இந்த ஐந்து தத்துவங்களினாலான உடலோடு போக முடியாது. இந்த சூக்ஷ்ம உடல், ஒளி உடலோட தான் நம்ம அங்க போக முடியும். அப்படின்னா சங்கர் வந்து சூக்ஷ்ம வதனத்தில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. பரந்தாமத்தில் இருப்பவர் சிவன். சூக்ஷ்ம வதனம்னா அது ஒரு உலகம், அது ஒரு இடம்னு அர்த்தம். சூக்ஷ்ம வதனத்தில் இருக்கக்கூடியவர் சங்கர். அப்போ இடங்களும் வேறு வேறாக ஆகிவிட்டது. அதற்கப்புறமா சிவனை பற்றி சொல்லும் பொழுது திரிலோக்கினான், மூன்று உலகங்களுக்கு அதிபதி. பரந்தாமம், சூக்ஷ்மவதனம், இந்த பிசிக்கல் வேர்ல்டு, இந்த மூன்றுக்குமே உரிமையாளர், அதிபதி. நாத்னா என்ன? உரிமையாளர், ஓனர்னு அர்த்தம். த்ரீலோக்கிநாத், த்ரீனா மூன்று, லோகம்னா உலகம், நாத்னா உரிமையாளர். சோ மூன்று உலகங்களுக்கு உரிமையாளர் சிவன். ஆனா சங்கர் வந்து சூக்ஷ்ம வதனத்துல மட்டுமே இருப்பவர் அப்படின்னு நம்ம இந்த வித்தியாசங்களை பார்க்கிறோம். இப்ப இந்த வித்தியாசங்கள் மூலமா சிவன் வேறு, சங்கர் வேறு என்பது தெளிவாக புரிகின்றது. புரிகின்றதா? ரெண்டு பேரும் வேறு வேறு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியும். ம். புரியுது மேடம். இது ரொம்ப அருமையான விஷயம். முதல் தடவை கிளாஸ் கேட்கறவங்க எல்லாருக்கும் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இறைவனுடைய அருள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நம்ம எல்லாரும் பாக்கியசாலி குழந்தைகள். சரி. இப்போ வந்து இன்னொரு ஒரு கேள்வி. இப்போ சிவன் வந்து பரமாத்மா, அவருக்கு தாண்டி யாருமே இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது அவருக்கு வந்து இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்கா? சிவனுக்கு வந்து சாஸ்திரங்களை படிக்கணுங்கிற அவசியம் இருக்கா? சொல்லுங்க. என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இல்லன்னு தான் தெரியுது. மத்தவங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கப்பா? தேவையில்லை. ஆஹ் அறிந்தவர் தான் சிவன்.
கரெக்ட். அதாவது சாஸ்திரங்கள் எல்லாம் எழுதினவங்க வந்து மகான் ஆத்மாக்கள், கிரேட் சோல்ஸ். ஆனாலும் அவர்களும் மனிதர்கள் தானே. ஆனா சிவனுக்கு வந்து சாஸ்திரங்களை படிக்கணும்னு அவசியம் இல்லை. அவரே ஞான கடல். அவர் என்ன சொன்னாரோ அதை வேணா சாஸ்திரங்களை எழுதியிருக்கலாமே தவிர அதை படிக்கணும், புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணணும், அதுல இருந்து தான் விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் சிவனுக்கு உண்டா? இதுதான் கேள்வி. என்ன அது இல்ல. நினைக்கிறீங்க? இவனுக்கு அது இல்ல. அவருக்கு இல்லாத வேற என்ன இருக்கு? ஞானக்கடல் இல்லையா அவரு? ஆனா ஆமா. அவரு இந்த சாஸ்திரங்களில் எழுதப்பட்டதோட சாரத்தை நமக்கு சொல்லுவார். ஏன்னா நாம் எல்லாரும் இப்பதான் இறைவனுடைய ஞானத்தை நேரடியாக கேட்கிறோம். நேரடியாக நம்ம இப்பதான் இறைவன் வெளிப்பட்டு தனக்குள்ள இருக்கிற எல்லா ஞானத்தையும் நம்ம கூட ஷேர் பண்றாரு. ஆனா நம்ம இதுவரைக்கும் சாஸ்திரங்களை தானே படிச்சிட்டு இருந்தோம். சோ சாஸ்திரங்களை இருந்த அந்த சாரத்தை சொல்லக்கூடியவர் தானே தவிர சாஸ்திரங்களை படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. இது எதற்காக இப்படி சொல்றோம்னா, சிவன் நமக்கு என்ன சொல்றாரோ அது சாஸ்திரங்கள்ல இருக்கா இல்லையான்னு நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்றோம். இதை ஏத்துக்க முடியுதா எல்லாராலையும்? ஏத்துக்க முடியுது மேம். உம் இப்போ சாஸ்திரங்கள்ல ஒரிஜினலா அவங்க என்ன எழுதினாங்களோ அது கரெக்டுன்னே வச்சுக்கலாம். ஆனா எத்தனை பேருக்கு அது துல்லியமாக புரிஞ்சது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே வடமொழியில தான் எழுதப்பட்டிருக்கு. இப்ப வந்து சாஸ்திரங்கள் எழுதப்பட்டது எல்லாமே வடமொழி சமஸ்கிருதத்துல தான் எழுதப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் புரிந்து எழுதப்பட்ட அந்த நோக்கம் என்ன, அதனுடைய பொருள் என்ன, இதையெல்லாம் வந்து நம்ம ரொம்ப துல்லியமாக புரிந்து கொண்டோமா அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு கேள்விக்குறிதான். சோ இறைவன் ஞானக்கடல். அவருக்கு வந்து சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய சாரத்தை, அதனுடைய உண்மையான விளக்கத்தை அவரால சொல்ல முடியும். இது நம்ம இன்னும் நிறைய வகுப்புகள்ல கேட்டுக்கிட்டே வரப்போறோம். அடுத்தது வந்து இன்னொரு ஸ்லைடு நம்ம காமிச்சிருக்கோம். அது என்னன்னா, ஒரு பக்கம் வந்து அந்த அதர்மம் அப்படிங்கறத ஒரு பெரிய பூதம் மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த பூதம் கிட்ட வந்து இந்த உலகமே வந்து ஒரு நெருப்புல போட்ட பந்து மாதிரி இருக்கு. அங்க அந்த நெருப்பு எரிவதற்கு என்னென்ன கட்டைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒவ்வொரு கட்டைக்கும், அதாவது விறகு, அதற்கு என்ன பேருனா காமம், கோபம், அகங்காரம், பேராசை, பற்று. இந்த மாதிரி ஒரு விறகு மூலமாக இந்த நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கு. அதுல இந்த உலகமே தவிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் செய்யக்கூடிய அந்த ஒரு ஒரு பிசாசு மாதிரி, ஒரு பூதம் மாதிரி காமிச்சிருக்காங்க அதர்மம். இதற்கப்புறமா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்ல வந்து ஒரு பேஷண்ட் படுத்திருக்க மாதிரியும், அந்த உலகம் ஒரு முகம் மாதிரி காமிச்சு அதற்கு வந்து மூக்கு வழியா ஒரு ஒயர் போகுது. இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. இந்த உலகத்தை அழிப்பதற்காக எல்லாரும் தயாராக இருக்கிறாங்க. அஹ் உலகத்துல என்ன பண்றாங்க? உட்கார்ந்த இடத்துல பட்டனை பிரஸ் பண்ணா போதும், அணுகுண்டு போட்டு அழிக்க முடியும்னு ஒவ்வொரு நாடும் பல கோடிக்கணக்குல பணத்தை செலவு பண்ணி உலகத்தை அழிச்சாதான் தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஒரு ஒருவர் தூங்கிட்டு இருக்காரு. அவருடைய பெயர் என்னன்னா கும்பகர்ணன். கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்காரு. அங்க வந்து ஒரு பிரம்மா குமாரி வந்து அவங்க காதுல வந்து அமிர்தத்தை ஊற்றுவது போல காமிச்சிருக்காங்க. இதற்கு என்ன அர்த்தம்னா, நாம ஆத்மாக்கள், நாம ஆத்மாங்கிறதையே மறந்து ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தோம். நம்ம எல்லாரும் நம்மை உடல் அப்படிதான் நினைச்சோம். அதனால இந்த உடல் நான் எப்படி நினைக்கும் பொழுது நான் அழிந்து விடுவேன், எனக்கு ஒரு வாழ்க்கை தான் இருக்கு அப்படின்லாம் ரொம்பவே பயந்துட்டு இருந்தோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு அறியாமை அப்படிங்கிற ஒரு உறக்கம், நான் தேகம் அப்படி மட்டும் இல்ல, இறைவனை பற்றிய புரிதல், இன்னும் உலகத்துல நடக்கிற விஷயங்கள், கர்ம விதி பற்றின புரிதல், இன்னும் நிறைய, இன்னும் நாள்பட நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நமக்கு அறியாமை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கும்பகர்ண தூக்கத்துல இருக்கிறவங்கள சிவபாபா ஒவ்வொருவரையாக எழுப்பிக்கிட்டே இருக்காரு. இப்ப பாருங்க, நம்ம வீட்ல வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம். அப்ப காலையில முதல்ல யாராவது ஒருத்தர் தான் எழுந்துப்பாங்க. ஆனா எழுந்துக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, ஏதாவது வேலை செய்வாங்க. அவங்க வேலை செய்யும் பொழுது சில சப்தங்கள் ஏற்படும். அந்த சப்தங்களை கேட்டு இன்னொருத்தர் எழுந்துப்பாங்க. இப்படிதான் ஒவ்வொருத்தரா எழுந்துப்பாங்க.
சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்களோட தூக்கம் கலையும், ஆனாலும் தூக்கம் விடக்கூடாது அப்படின்னு மறுபடியும் தலைவரிக்க போத்திக்கிட்டு மறுபடியும் தூங்குவாங்க. சோ இது போல இறைவன் வந்து ஒவ்வொருவரையாக எழுப்பும் பொழுது சில பேரு பொழுது விடிஞ்சிடுச்சு எழுந்துக்கலாம் அப்படின்னு எழுந்து வேலையை பார்ப்பாங்க. சில பேரு தூக்கம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இன்னும் போர்த்திக்கிட்டு கூட தூங்குவாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து சிவபாபா வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை தவறான நம்பிக்கைகளை பத்தி நமக்கு புரிய வைக்கிறாரு. சோ நாம வந்து நிறைய விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு. நம்ம நம்ம பெற்றோர்கள் கிட்ட இருந்து நம்மளுடைய உறவினர்கள் நிறைய பேர் நமக்கு குருக்களாக இருந்திருப்பாங்க. சோ அத்தனை விஷயங்களும் நமக்குள்ள இருக்கு. அதுல வந்து நிறைய வந்து சரியான நம்பிக்கைகளும் இருக்கலாம், நிறைய தவறான நம்பிக்கைகளும் இருக்கலாம். ஆனா இங்க நாம பகிர்ந்துக்கிற எல்லா விஷயமும் இறைவன் நேரடியாக வந்து நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்கிற விஷயம். சோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடை போட்டு பார்க்கணும். நமக்கு வந்து அந்த புத்தி அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு விஷயத்தை இறைவன் கொடுத்திருக்கிறாரு. சோ நமக்குள்ள இருக்கிற தவறான நம்பிக்கைகளையும் இப்போ இறைவன் கொடுக்கிற விஷயங்களையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும், பகுத்தறிந்து பார்க்கணும். இப்ப என்னன்னா, இப்போ பாசிட்டிவா நினைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா பாசிட்டிவா நினைக்கிறத விட நாம பாசிட்டிவா இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அதாவது நம்முடைய கர்மங்கள் எல்லாம் தவறாக இருக்கு. ஆனா நம்ம பேசுறது நினைக்கிறது மட்டும் பாசிட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி அப்படின்னா நமக்கு நல்லது நடக்குமா? என்ன நினைக்கிறீங்கப்பா? நடக்காது. 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 செயல்ல. ஆமா. இதுக்கு ரொம்ப சாதாரண ஒரு உதாரணம். ஒரு பையன் நல்லா படிக்க மாட்டானாமா, எக்ஸாம் டைம்ல ஊர் சுத்துவானாமா, எக்ஸாம் ரொம்ப மோசமா எழுதுவானாமா. ஆனா பாசிட்டிவா நான் பாஸ் பண்ணிடுவேன், நான் பாஸ் பண்ணிடுவேன், நான் பாஸ் பண்ணிடுவேன். இப்படிப்பட்ட ஒரு அறியாமையான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது. சோ பாசிட்டிவிட்டி நம்முடைய சொரூபமாக இருக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் வருதுன்னா, சத்திய ஞானத்தை புரிந்து கொண்டு அது நமக்கு நம்பிக்கைக்கு எதிரானதாக இருந்தாலும் சரி, பரவாயில்லை, இப்பவாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நாம அந்த சத்திய ஞானத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இப்ப பாருங்க கர்ம விதி அப்படிதானே. மத்தவங்கள பழி சொல்றது ஈஸி, நான் தான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது, ஏத்துக்கிறது, அதற்கேற்றவாறு நாம நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வது அப்படின்னும் பொழுது அங்க வந்து சத்திய ஞானம் என்பது ஒரு கசப்பான மருந்து போல தோணும். இப்போ உடம்புக்கு சரியில்லைன்னா கூட கசப்பான மருந்து தான் கொடுப்பாங்க. ஆனா அந்த கசப்பான மருந்தை நம்ம சாப்பிட்டுட்டோம்னா உடல் நலமாயிடும். அது போல நமக்கு கூட ஆரம்பத்துல சத்தியம்ங்கிறது கொஞ்சம் கசப்பா இருக்கலாம். ஆனா உண்மையில சத்தியம்ங்கிறது இனிக்கக்கூடியதுதான். நம்முடைய அந்த தேக அகங்காரம் தான் சத்தியத்தை ஏத்துக்க விடாம அது கசப்பு மாதிரி காமிக்குது. ஆனா ஒன்ஸ் அத நம்ம டைஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு உண்மையிலேயே நன்மைதான் செய்யும். அப்போ வந்து பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது உண்மையிலேயே ரைட் நாலேஜ், ரைட் தாட்ஸ் அப்படி இருக்கிறது தான் கரெக்ட். இங்கிலீஷ்ல கூட ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒண்ணு வந்து யூ வில் கெட் வாட் யூ திங்க், இன்னொன்னு வந்து யூ வில் கெட் வாட் யூ ஆர். இப்ப தமிழ்ல சொல்றதானா, நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க யாராக இருக்கின்றீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்னு நினைக்கிறீங்கப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா, இல்ல நீங்க யாராக இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்குமா? எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? இருக்கீங்களா அது உங்களுக்கு கிடைக்கும். வெரி குட். இப்ப நான் வந்து தூய்மையான ஆத்மாவாக இருக்கிறேன்னா என்னோட எண்ணங்கள் நிஜமாகும். ஆனா நான் தூய்மையான ஆத்மா இல்ல, எனக்குள்ள கலப்படங்கள் நிறைய இருக்கு. ஆனா நான் வெறுமனே திங்க் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், இப்படி ஆயிடணும், இவங்க மாறிடணும், இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கணும். அப்ப அது நடக்காது. சோ இந்த பாசிட்டிவிட்டியை கூட நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். வெறும் பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் வேலைக்கு ஆகாது. உள்ள நாம அந்த சத்திய சொரூபமாக மாறும் பொழுதுதான், சத்தியத்தை புரிஞ்சுக்கும் பொழுதுதான், சத்தியமான எண்ணங்களை ஏற்படுத்தும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரும். இதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்ப அடுத்தது வந்து இறைவனை பற்றி நம்ம தவறாக புரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரு அலசல் பண்ணிடணும். ஏன்னா நம்மில் பெரும்பாலானோர் வந்து இதை புரிஞ்சுக்கிறோம், ஆமா இதெல்லாம் கரெக்ட். ஆனா நமக்குள்ள வந்து இந்த தவறான விஷயங்கள் இருக்கு.
இன்னும் சில பேர் வந்து அந்த தவறான விஷயங்களை நமக்குள்ள திணிப்பார்கள். அப்ப நாம அதற்கு ப்ரிப்பேர்டா இல்லைன்னா, நமக்கு அதை பற்றின விஷயங்களும் தெளிவாக இல்லைன்னா, நாம ஏமாற்றப்பட்டு விடுவோம். சோ அந்த ஐடியானால உங்களுக்குள்ள இந்த நம்பிக்கைகள் இருக்கா இல்லையான்னு தெரியாது. இருந்தாலும் உலகத்துல இறைவனை பற்றி என்னவெல்லாம் தவறான நம்பிக்கைகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது நம்முடைய கடமையாக ஆகி விடுகிறது. நாளைக்கு வந்து நாம கூட யாருக்காவது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கடமை வரும் பொழுது நமக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதுல ஒரு ரொம்ப ரொம்ப முதன்மையான ஒரு தவறான நம்பிக்கை என்னன்னா, ஆத்மாவேதான் பரமாத்மா, ஆத்மாதான் பரமாத்மாவா, பரமாத்மாதான் ஆத்மாவா, இப்படி கூட சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஆத்மா, நானே பரமாத்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. சோ இது ஒரு தவறான நம்பிக்கை. இப்ப நம்ம பாருங்க, இங்க வந்து குரூப்ல ஒரு 20 பேர் இருக்கோம்னா, இந்த 20 பேரும் தனித்தனி ஆட்கள் தானே, தனித்தனி ஆத்மாக்கள் தானே. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கைகள், சமஸ்காரங்கள், பழைய அனுபவங்கள் எல்லாமே வேறு வேறு விதமாகத்தானே இருக்கு. அப்ப நம்ம எல்லாருமே தனித்தனியானவர்கள் தானே. கரெக்டா இல்லையா? ஆமா. கரெக்ட் எல்- மேம். கரெக்ட். எல்லாமே தனினா வருது. எல்லாருமே தனித்தனி ஆத்மாக்கள் தான். ஏன்னா ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனம், புத்தி, நம்பிக்கைகள், சமஸ்காரங்கள் எல்லாமே வித்தியாசப்படுது. அப்போ பரமாத்மா என்பவரை பற்றி நம்ம ரொம்ப பெருமையா சொல்றோம். அவர் ஞான கடல், அவர் தூய்மையின் கடல், அவர் சர்வசக்திமான் அப்படிலாம் சொல்றோம். அப்ப எப்படி பரமாத்மாவும் ஆத்மாவும் ஒன்றாக முடியும்? இல்லையா? ஆத்மாவே, ஒன்றாக. பரமாத்மா வேறு. ஆமா. ஆத்மா வேறு, பரமாத்மான்றது அதான் கடவுள். ஓகே. அப்ப வந்து இது இந்த கருத்து எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம்னா, அதாவது நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறீங்க. ஓகேவா? அந்த ஃப்ரெண்டு வீட்ல அவங்களோட ஒரு ஒரு 10 வயசு பையன் வெளியில வராரு. அவரை நீங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. முதல் தடவையா உங்க ஃப்ரெண்டோட பையனை பாக்குறீங்க. அது பார்க்கும் பொழுது அந்த பையன் வந்து உங்க ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்கிறார். அந்த ஃப்ரெண்டோட அந்த உயரம், அந்த முக சாயல், அவர் பேசுறது, நடந்துக்கிறது எல்லாமே உங்க ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கு. அதனால உங்க ஃப்ரெண்டும் உங்க ஃப்ரெண்டோட பையனும் ஒருவர் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பையன் கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு திரும்பி போயிடுவீங்களா? செய்வீங்களா அது மாதிரி? போக மாட்டோம். போக மாட்டோம். ஆஹ் ஏன்னா உங்க ஃப்ரெண்டோட பையன் உங்க ஃப்ரெண்டு மாதிரி இருக்கலாம். ஆனா அதற்காக உங்க ஃப்ரெண்டும் உங்க ஃப்ரெண்டோட பையனும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அதே போல நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்தோம் இல்லையா? ஆத்மாவோட குணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த 7 கேக்கல. குணங்கள். உம் அந்த 7 குணங்கள் ஞானம், தூய்மை, அன்பு, அமைதி, ஆனந்தம், சக்தி. சோ இந்த 7 குணங்களும் பரமாத்மா கிட்டயும் இருக்கு. அதனால பரமாத்மாவும் ஆத்மாவும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி தவறான நம்பிக்கைகள் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கும் பொழுதுதான் நம்மால அதை வந்து தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். சோ நம்ம பரந்தாமத்துல இருக்கும் பொழுது எல்லாருமே பவித்திரமாகத்தான் இருந்தோம். அஹ் ஆனா அதற்காக ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய ரோல் இந்த டிராமால, இந்த வாழ்க்கைங்கிற நாடகத்துல எல்லாருக்குமே வேற வேற ரோல் இருக்கு. இல்லையா? சோ அப்படி பார்க்கும் பொழுது ஆத்மாவோட குணங்களும் பரமாத்மாவோட குணங்களும் ஒன்றாக இருக்கு. ஆனா பரமாத்மா என்பவர் கடலாக இருக்கிறார். நம்மள வந்து கடல்னு சொல்லவே முடியாது. இல்லையா? நாம வந்து பிறப்பிறப்பு சக்கரத்துல வரோம். நம்மளோட அந்த பவர்ங்கிறது குறையுது. ம்? நம்மளோட சக்திகள் குறையுது, குணங்கள் மாறுது, சில அவகுணங்கள் இருக்குது. நம்ம முயற்சி பண்ணி அந்த அவகுணங்களை, பலவீனங்களை எல்லாம் நீக்கிறோம். நாம வந்து அந்த சத்தோ ரஜோ தமோ அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்ல வரோம். சத்தோனா ஹையஸ்ட், தமோனா லோயஸ்ட், ரஜோனா மீடியம், மிடில்ல இருக்கிறது. ஆனா பரமாத்மா இந்த ப்ராசஸ்லாம் வர்றதில்லை. அவர் எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனாலதான் அவரை சதா சிவம்னு சொல்றோம். நம்மள அப்படி சதா ஆத்மான்னு சொல்ல முடியுமா? ம்? சதா சாய்லக்ஷ்மி, சதா சிவகாமி சிஸ்டர்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அதனாலதான் அந்த சதா, எப்பொழுதும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு அடைமொழி பரமாத்மாவுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ஆத்மாவே தான் பரமாத்மா அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தவறு. இது தவிர நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அஹ் பரமாத்மாவை தேடி எங்கேயுமே அலைய வேண்டாம், ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயே பரமாத்மா இருக்கிறாரு அப்படின்னா
இந்த பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பிக்சர்ல வந்து ஒருவர் வந்து பக்தியில பரமாத்மாவை தேடி தீர்த்த யாத்திரை போறார். இப்ப நம்ம வந்து அந்த ஒரு படத்துல பாக்குறோம். அவர் வந்து தீர்த்த யாத்திரைக்கு போறாரு. நிறைய பேர் வந்து கோவில்களுக்கு வழிபாட்டு தலங்களுக்கு எல்லாம் இறைவனை சந்திக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தானே போறாங்க. அப்போ இறைவன் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு, எனக்குள்ளேயும் இருக்கிறாருன்னா எதற்காக அவரை தேடி தீர்த்த யாத்திரைக்கு போகணும், கோவில் கோவிலா போகணும்? அஹ்? நான் என்னையே வணங்கிக்கலாமே. உங்களுக்குள்ள பரமாத்மா இருக்கிறாருன்னா உங்களையே வணங்கிக்கலாமே. சோ பாருங்க, நம்ம சொல்றது ஒன்றாக இருக்கு, நம்ம செய்வது வேறொன்றாக இருக்கு. இதுல இருந்தே இந்த நம்பிக்கை தவறு என்பது நமக்கு புரியுது. சோ ஆத்மாக்குள்ளேயே பரமாத்மா இருக்கு என்பது மிக மிக தவறானது. இதை தவிர இந்த இன்னொரு படத்தை பாருங்க. அங்க வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அவரை வந்து அவரு உடலால துன்புறுத்துறாரு, அவர் உயிரை எடுத்துட்டு இருக்காரு. இப்போ எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கிறார் அப்படின்னா இந்த கொலை செய்பவர் அவருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கிறாரு, கொலை செய்யப்படுகிறார் பாருங்க, அவருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கிறாருன்னா அப்போ ஒருத்தருக்குள்ள இருக்கிற பரமாத்மா இன்னொருத்தருக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை அழிக்க முடியுமா? எப்படி அந்த எண்ணம் வர முடியும்? இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போனோம், இல்ல ஒரு பெரிய சாது சந்நியாசி மகான் ஆத்மாக்களை சந்திக்கிறோம் அப்படின்னா அவங்கள சந்திக்கிற அந்த நேரம், அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த நேரம் நமக்குள்ள கூட அவகுணங்கள் வர்றதில்லை. அந்த கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது கூட தவறான எண்ணம் வந்தா நம்ம கோவிலுக்குள்ள இருக்கேன் இப்படி யோசிக்க கூடாது, ஒரு மகான் ஆத்மா முன்னாடி இருக்கிறோம் இந்த மாதிரி யோசிக்க கூடாது, ஒரு சத் சங்கத்துல இருக்கிறோம் இப்படிப்பட்ட எண்ணமே எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நாம நினைக்கிறோமே. அப்ப பரமாத்மா எனக்குள்ளேயே இருக்கிறாரு, அப்ப என்னால எப்படி கொலை செய்ய முடியும்? அப்ப பரமாத்மா எனக்குள்ளேயே இருக்கிறாருன்னா அவர் ஏன் நான் ஒரு தவறான விஷயத்தை செய்யும் பொழுது தடுத்து நிறுத்தல? இது நியாயமான கேள்வி தானே? என்ன நினைக்கிறீங்க? நியாயமான கேள்விதான். ஆஹ் இங்க பாருங்க, அந்த படத்துல ஒரு ஒரு மனிதர் வந்து ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துறாரு. அப்ப அது எப்படி செய்ய முடியும்? அந்த மனிதருக்குள்ள பரமாத்மா இருக்கிறாருன்னா எப்படி ஒரு பெண்ணை தவறாக நடத்த முடியும்? அப்ப பரமாத்மா உள்ள இருக்கிறாரு, இதையெல்லாம் சாட்சியாக இருந்து பார்ப்பாருன்னா அவர் உள்ள இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நம்ம வீட்டு குழந்தைகள் நாம இல்லாதப்ப என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் ஒருத்தர் சீண்டிப்பாங்க, சேட்டை பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. அதே நாம இருக்கிறோம்னா அவங்களோட பிஹேவியர்ல மாற்றம் வந்துரும்ல. ம்? அம்மா திட்டுவாங்க, அம்மா இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும்ல. அதே போல டீச்சர் இல்லாதப்போ கிளாஸ்ல வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அமக்கலம் பண்ணுவாங்க. ஆனா டீச்சர் வந்தவொடனே கப்சிப்னு ஆயிடுவாங்கல்ல. அப்போ ஒரு சாதாரண மனிதர்கள் இருக்கும் பொழுதே மற்றவர்களால தவறு செய்ய யோசிக்கும் பொழுது பரமாத்மாவே அந்த மனிதருக்குள்ள இருப்பாராம். ஆனா அந்த மனிதர் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை செய்வாராம் அப்படின்னா பரமாத்மா உள்ள இருந்து என்ன பிரயோஜனம்? பரமாத்மா அந்த செயலை தடுத்து நிறுத்தல அப்படிங்கிறதுல இருந்தே நமக்கு தெரியுது எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா கிடையாது. இருந்தால் இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்யறதில்ல, நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் என்பது நமக்கு தெளிவாக புரிகின்றது. புரிகின்றதா? புரிகின்றது. புரியுதா? புரியுது. உம் ஆமா. அதே போல ஒருவர் வந்து ஒரு நோய்வாய் படுக்கையில படுத்துட்டு இருக்கார். அஹ் இப்போ ஒருத்தருக்குள்ள வந்து பரமாத்மா இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு எப்படி இந்த மாதிரி வலி வேதனையோட ஒரு வாழ்க்கை இருக்க முடியும்? இப்ப பரமாத்மா வந்து தூய்மையின் கடல், அவர் வந்து எந்த ஒரு விகர்மத்தையும் செய்ய மாட்டாரு அப்படின்னும் பொழுது அவருக்கு இந்த நோயை அனுபவிக்க வேண்டிய தலையெழுத்து என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க. அஹ் பரமாத்மா ஏன் உடல்ல வரதே இல்ல? ஏன்னா அவருக்குள்ள எந்த ஒரு விகர்மமும் இல்ல, விகார குணங்களும் இல்ல. அவர் எதற்காக ஒரு உடலை எடுத்து கஷ்டப்படணும்? இப்ப நேற்று கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு சகோதரி கேட்டாங்க, பிரம்மாவோட உடல்லயே இருப்பாருன்னா கிடையாது, அவர் பிரம்மாவோட உடலை விட்டு போயிடுவார். ஏன்னா பிரம்மா பாபாவோட உடல்ல பரமாத்மா பர்மனண்டா தங்கிட்டா அப்போ பிரம்ம பாபா சாப்பிடுறதெல்லாம் சாப்பிடணும், அவர் செய்யக்கூடிய கர்மங்களில் எல்லாம் பங்கு பெறணும். அப்படின்னா அவர் கர்ம பந்தனத்துல வந்துடுவார் இல்லையா? அப்ப அபோக்தா, எதையும் அனுபவிக்காதவர் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால்தான் பரமாத்மா ஞானத்தை கொடுப்பதற்காக வருவாரு. எவ்வளவு நேரம் ஞானத்தை சொல்றாரோ அதோட கிளம்பி போயிடுவார், அதற்குள்ளேயெல்லாம் இருக்க மாட்டார். ஆனா இங்க பாருங்க, ஒரு மனிதர் அவருக்குள்ள பரமாத்மா இருக்கிறாரு, ஆனா அவர் நோய்வாய் படுக்கையில ரொம்ப வலி வேதனையோடு கஷ்டப்பட்டு இருக்கார். அப்போ பரமாத்மா எப்படி ஒரு ஆத்மால இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. நிறைய உலகத்துல தவறான காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க. அப்படி எல்லாரும்
பரமாத்மா ஆத்மாக்குள்ள இருக்காங்கன்னா எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும்? அப்புறம் இன்னொரு படத்தையும் பாருங்க. அதுல வந்து ஒரு முதலை நாயெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஏன்னா நம்முடைய பக்தியில வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, இறைவன் வந்து பன்றி அவதாரம் எடுக்கிறார், முதலை அவதாரம் எடுக்கிறார், அஹ், வராகம் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மள யாராவது பார்த்து நாயே அப்படின்னு திட்டினா எப்படி இருக்கும்? அது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயமா என்ன? அதே போல முதலையை யாரு சொல்லுவாங்கன்னா, அவன் பெரிய முதலைப்பா, முழுங்கிடுவான், அவன் கிட்ட ஜாக்கிரதையா இரு அப்படின்னு ஒருத்தரை இழிவுபடுத்துவதற்காக நாயே முதல பன்றி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ பரமாத்மா வந்து முதலை அவதாரம் எடுக்கிறார், மீன் அவதாரம் எடுக்கிறார், பன்றி அவதாரம் எடுக்கிறார் என்பதெல்லாம் பரமாத்மாவுக்கு நாம செய்யக்கூடிய பெருமைகளா? நல்லா யோசிச்சு பாருங்க. பரமாத்மா அவதாரம் எடுப்பதே ஞானத்தை கொடுப்பதற்கு தான். அவர் வந்து ஒரு மீன் அவதாரமோ இல்ல முதலை அவதாரமோ பன்றி அவதாரமோ எடுத்து ஞானத்தை கொடுக்க முடியுமா? ஞானத்தை கொடுக்க முடியுமா? எங்கேயாவது முதலை பேசுமா? ஆ? அது மூலியமா கொடுக்க முடியாது மேடம். ஆஹ் சோ இது எல்லாமே இறைவனை பற்றிய தவறான புரிதல்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. இதை தவிர வேற என்னெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா, ஆத்மா பரமாத்மாவின் ஒரு அம்சம். ஆத்மா பரமாத்மாவோட அம்சம். இப்ப நம்ம வீட்ல வந்து ஒரு பீஸா ஆர்டர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய பீஸா இப்ப எல்லாருக்கும் கட் பண்ணி பீஸ் பீஸா கொடுப்பாங்க. அது போல பரமாத்மா என்ன பீஸாவா கட் பண்ணி ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு கொடுக்கறதுக்கு? சோ அது என்ன சொல்லப்பட்டதோட நோக்கம் என்னன்னா, பரமாத்மா உள்ள இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த குணங்கள் தான் ஆத்மாவோட ஒரிஜினல் குணங்கள். நாம கூட இங்க அப்படித்தானே சொல்றோம். நமக்குள்ள இருக்கிற அந்த கோபம், வெறுப்பு, இது எல்லாமே நம்ம மேல படிந்த அழுக்கு மாதிரி. அது இறைவனுடைய ஞானத்தில் நம்ம மூழ்கி எழுந்துக்கும் பொழுது அதெல்லாம் போயிடும் அப்படின்னு தான் சொல்றோம். அப்போ ஆத்மாவோட ஒரு ஒரிஜினல் குணங்களும் பரமாத்மாவோட ஒரிஜினல் குணமும் சேமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டதுதான். பரமாத்மாவும் ஆத்மாவும் ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு தவறான நம்பிக்கையினால என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் சரீரத்தை விடும் பொழுது பரமாத்மாவோட போய் ஜோதியில ஜோதி கலந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்தனியானது. இவன் நம்ம பாக்குறோம்ல, தேவாத்மாக்கள், மகானாத்மாக்கள், புண்ணியாத்மாக்கள்னு பாக்குறோம். ஆனா பரமாத்மா என்பவர் முற்றிலும் தனிப்பட்டவர். சோ எல்லா ஆத்மாக்களும் போய் பரமாத்மால ஐக்கியமாக முடியாது. ஓகேவா? அதாவது பரமாத்மா வசித்த அந்த பிரம்ம தத்துவத்தையே பரமாத்மான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. யாருக்குமே பரமாத்மா ஒரு ஒளி புள்ளியாக இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. அதாவது அந்த பிரம்ம தத்துவம் சாந்தி தாமம் கூட ரொம்ப பிரகாசமாக இருக்கு, பவித்திரமான ஒரு உலகமாக இருக்கு, சாந்தி நிறைந்த ஒரு உலகமாக இருக்கு. இதெல்லாம் இறைவனுடைய குணங்கள். சோ அதனால ரொம்ப பிரகாசமாக இருக்கு. ஏன்னா ஆத்மாக்கள் எல்லாம் குட்டி குட்டியா இருக்கணும், பரமாத்மானா பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால அந்த பிரம்ம தத்துவத்தையே பரமாத்மான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால ஆத்மா மனித உடலை விட்டு வெளியே வரும் பொழுது நேரா போய் பரமாத்மாவோட ஐக்கியமாகிடும் அப்படின்னு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது. இன்னொரு முக்கியமான ஒரு தவறான நம்பிக்கை என்னன்னா, பரமாத்மா சர்வ வியாபி. சர்வ வியாபினா என்ன அர்த்தம்னா, எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார். எங்க பார்த்தாலும் பரமாத்மா தான். அவர் கல்லிலும் இருக்கிறார், முள்ளிலும் இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் அப்படின்னு எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார். அப்ப இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப பரமாத்மா எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறாருன்னா ஏன் இந்த உலகம் இப்படி இருக்கு? பரமாத்மா என்பது ஒரு தூய்மையான எனர்ஜி, ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜி இல்லையா? அப்போ ஒரு பவர்ஃபுல்லான தூய்மையான எனர்ஜி இருக்கிற இடத்துல எப்படி தவறுகள் நடக்க முடியும்? அஹ் இன்னைக்கு உலகத்துல என்னெல்லாம் நடக்குது இல்லையா? இப்ப பாருங்க, கோவில்ல போய் கூட கொள்ளை அடிக்கிறாங்க. நடக்குதா இல்லையா? கோவில்ல அம்மன் கழுத்துல இருக்கிற நகைகளை கூட கொள்ளை அடிக்கிறாங்க. அப்ப பரமாத்மா எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறார்னா எப்படி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்க முடியும்? கோவில்லையே தவறுகள் நடக்குதுன்னா வெளி உலகத்துல கேட்கவே வேண்டாம். அப்போ பரமாத்மா சர்வ வியாபி அப்படின்னு சொல்லிட்டா நம்ம எப்படி நினைவு பண்றது? எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னா எங்க நம்மளுடைய யோகத்தை வைப்பது? யோகம் தியானம் எல்லாம் ஒரு இடத்துல குவிப்பது இல்லையா? அப்ப எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறாருன்னா எப்படி நம்ம யோகம் செய்ய முடியும்?
இப்போ சூரியன் ஒரு இடத்துல இருக்கு, நிலையாக சூரியன் ஒரு இடத்துல இருக்கு. ஆனா சூரியனுடைய ஒளி கிரணங்கள் தான் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கு. சூரியனுடைய ஆற்றல், சூரியனுடைய ஒளி இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கு. அதே போல பரமாத்மா பரந்தாமத்துல இருக்கிறாரு. அவருடைய அந்த தூய்மையின் எனர்ஜி எல்லா இடங்களிலும் பரவி இருக்கலாம். அப்ப நம்முடைய எனர்ஜியும் பரமாத்மாவோட எனர்ஜியும் மேட்ச் ஆகும் பொழுது நாம அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுக்க முடியும். ஆனா நம்முடைய எனர்ஜி கலப்படமாக இருக்கும் பொழுது பரமாத்மாவோட எனர்ஜியை நம்மால வாங்க முடியல. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்து கதவு ஜன்னல் எல்லாம் மூடிட்டோம்னா சூரிய ஒளி வீட்டுக்குள்ள வருமா? வருமா? வராது. ஆஹ் வராது. அதே போல பரமாத்மாவோட எனர்ஜி இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கு. ஆனா நாம நம்முடைய மனம் அப்படிங்கிற அந்த கதவை ஜன்னலை மூடிட்டோம்னா பரமாத்மாவோட எனர்ஜியை நம்மால வாங்க முடியாது. அதனால பரமாத்மா சர்வ வியாபி கிடையாது. பரமாத்மா சர்வ வியாபின்னு சொல்லிட்டா அப்ப பரமாத்மா கூட நம்மளால அந்த டைரக்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை வைக்க முடியாது. ஹம்? பரமாத்மா என்னுடைய தந்தை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவரவருடைய மனோ பாவனையின் மூலமாக ஒரு ஒரு சம்பந்தத்தை அனுபவம் பண்றாங்க. அப்ப எங்கும் நிறைந்திருக்க ஒரு மேல எப்படி நம்ம சம்பந்தம் வைக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இல்லையா? பரமாத்மா எல்லோருடைய இதயங்களில் இருக்கிறார். இது தவிர வந்து தேவதைகளை, தர்ம பிதாக்களை, மகான்களை எல்லாம் கூட பரமாத்மாவோட டைட்டில் கொடுத்துட்டோம். தேவதைகள் கண்டிப்பாக பரமாத்மாவோட குணங்களை வைத்திருந்தார்கள் என்பது உண்மைதான். ஆனா அந்த தேவதைகளையே உருவாக்குபவர் பரமாத்மா தானே. தேவதைகளுக்கு எப்படி அந்த தெய்வீக குணங்கள் கிடைச்சது? நரனிலிருந்து நாராயணன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு இண்டிகேஷன். நரனா இருக்கிறவங்க தான் நாராயணனாக மாற முடியும். அப்படின்னா அந்த தேவதைகள் கூட சாதாரண மனிதர்களாக இருந்து பரமாத்மா தான் அவர்களை தெய்வீக குணங்கள், தெய்வீக சக்திகள் கொடுத்து தேவதைகளாக மாற்றினார் என்பது நமக்கு புரியுது. இல்லையா? அப்போ தேவதைகள் என்பது இறைவனுடைய படைப்பு. தேவதைகள் பரமாத்மா மாதிரி குணங்களை வளர்த்து கொண்டார்கள். அதனால அவர்கள் பரமாத்மா ஆகிவிட முடியாது. அப்புறம் தர்ம பிதாக்கள், இந்த தர்ம பிதாக்கள், இந்த மதங்களை ஏற்படுத்தியவர்கள், மகான்கள் எல்லாருமே ரொம்ப பியோரான சோல்ஸ் தான். அதுல ஒரு ஆஹ் சந்தேகமும் கிடையாது. நிறைய மகான் ஆத்மாக்கள் இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களும் பரமாத்மாவை அடையக்கூடிய ஒரு பயணத்துல தான் இருந்தாங்க. யாராவது ஒருத்தராவது சொன்னாங்களா, நான் தான் கடவுள், என்னையே வணங்குங்க, நான் கிடைச்சிட்டேன், உங்களுக்கு பரமாத்மா கிடைச்சிட்டாரு அப்படின்னு யாராவது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா? இல்ல மேடம். ஆஹ் ஏன்னா நமக்கு என்ன நடக்குதுன்னா பரமாத்மா கிட்ட இருக்கிற குணங்கள் தான் எனக்குள்ளேயும் இருக்குங்கிறது நமக்கு தெரியல. அது அனுபவமும் ஆகல. அப்ப பரமாத்மாவோட குணங்கள் யார்கிட்ட நம்ம பாக்குறோமோ அவர்களுக்கு நாம இறைவனுடைய டைட்டில கொடுத்துட்டோம். நிறைய மகான் ஆத்மாக்கள் ஞானத்தை கொடுத்தாங்க. நிறைய மகான் ஆத்மாக்கள் கிட்ட அந்த பியூரிட்டி, அந்த பவித்திரத்தாவை நம்ம பார்த்தோம். ஆனா நமக்கு பரமாத்மாவை தெரியாது. அப்ப பரமாத்மாவோட குணங்கள் யார்கிட்ட இருக்கோ அவர்களையே நம்ம பரமாத்மான்னு நினைச்சிட்டோம். இப்ப வாழ்க்கையில கூட நமக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா அப்ப அந்த நேரத்துல யாராவது ஒரு உதவி செய்யறாங்க, அது ரொம்ப முக்கியமான உதவி. அந்த அந்த நேரத்துல அந்த உதவி ரொம்பவே தேவைப்படுது. அப்பனா நம்ம என்ன சொல்றோம்? தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாத்தின அப்படின்னு சொல்றோம். இல்லையா? இல்லையா? ஆமா. ஆஹ் இப்ப இந்த கொரோனா டைம்ல எல்லாம் பாருங்க, இந்த மருத்துவ தொழில இருந்தவங்க எல்லாரும் தங்களுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் மற்றவர்களுடைய உயிரை காப்பாற்ற அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த காரியத்தை செய்தார்கள். அப்ப உலகமே அவங்கள வந்து இறைவனுக்கு சமமாக நினைச்சுது. இல்லையா? அப்போ இறைவனுடைய குணங்கள் இருப்பதனால அவர்களையே இறைவன்னு நம்ம சொல்லிட்டா என்ன நடக்கும்னா இறைவன் கிட்ட இருந்து நம்ம விலகி போயிடுவோம். நம்ம எல்லாருக்குமே இறைவனோட டைட்டில கொடுத்துட்டோம்னா இறைவன் கூட நமக்கு அந்த சம்பந்தம், அந்த உறவு ஏற்படுவதற்கான சாத்தியமே கிடையாது. எனக்குதான் இறைவன் கிடைச்சிட்டாரே, அப்ப இறைவனை நம்ம தேடவும் மாட்டோம், புரிஞ்சுக்கவும் மாட்டோம். கரெக்டா இல்லையா? ஆமா. கரெக்ட் மேம். ஆஹ் இப்ப பாருங்க, இயற்கை கூட வணங்குகிற ஒரு விஷயம் இருக்கு. ஆஹ் ஆடிப்பெருக்கு காவேரியை கும்பிடுவாங்க, கங்கையை கும்பிடுவாங்க. இது போல மலையை கும்பிடுவது,
இதெல்லாம் என்னன்னா மரத்துக்கு பூஜை செய்வது, இந்த பாம்பை கும்பிடுறது, இல்ல பசுவை கும்பிடுறது, இதெல்லாம் என்னன்னா அந்த இயற்கை, அந்த விலங்கு இதற்கெல்லாம் வந்து கொடுக்கிற குணம் இருக்கும் இல்லையா? இப்ப பாம்பு எதற்கு வணங்குறாங்கன்னு தெரியல, ஆனா பசுவை வந்து எதற்கு வணங்குறாங்கன்னா, பசு வந்து பாலை தருது. பசுவினுடைய ஒவ்வொரு விஷயமும் மனித அந்த ஆரோக்கியத்திற்கு, மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான விஷயங்களா இருக்கு. அது கொடுக்கிற சாணம் கூட மனிதனுக்கு பயன்படுது. இப்ப இயற்கை பாருங்க, எந்த ஒரு சுயநலமும் இல்லாம கொடுக்குது. இயற்கை எப்பொழுதுமே கொடுக்குது. நீ என்ன கொடுக்கிற அப்படின்னு பார்த்து கொடுக்கறது இல்ல. சூரியன் நம்ம கிட்ட எதையாவது எதிர்பார்க்குதா? மழை நம்ம கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குதா? காற்று நம்ம கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குதா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பது இறைவனுடைய குணம். அந்த இறைவனுடைய குணம் இயற்கைக்கு இருக்கும் பொழுது அந்த இயற்கையை கூட நம்ம இறைவனாக நினைக்கிறோம். இப்படித்தான் வந்து நம்ம அந்த இறைவனுடைய குணங்களை யார்கிட்ட எல்லாம் பாக்குறோமோ அது எல்லாத்தையுமே இறைவன் நினைச்சு இறைவனுடைய டைட்டில கொடுத்துட்டோம். அதனால இறைவன் கிட்ட இருந்து நம்ம தூர 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 தூரம் ரொம்ப விலகி போயிட்டோம். இப்ப இது எல்லாமே இறைவன் தனக்கு தானே வக்கீலாக மாறி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கிறார். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா, இறைவனோட நேரடி மகா வாக்கியங்கள், முரளியிலிருந்து எடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸ் தான். அதனால இறைவன் தன்னைத்தானே ப்ரூவ் பண்ற ஒரு நிலையில இருக்கிறாரு. அவர் கொடுக்கிற இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு எவ்வளவு கன்வின்சிங்கா இருக்கு பாருங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, கடவுள் கூட மனிதனோட கற்பனை தான். அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்க காமிங்கிறாங்க. இறைவனை எப்படி காமிக்க முடியும்? இறைவனை உணரதான் முடியும். ஞானத்தின் மூலமாக தான் இறைவனை அனுபவம் பண்ண முடியுமே தவிர இறைவனை நம்ம இந்தா பாத்துக்கோ அப்படின்னு காமிக்கவே முடியாது. சோ இது தவிர வந்து அன்பே கடவுள், ஞானமே கடவுள். சில பேர் இது கூட சொல்றாங்க, ஒர்க் இஸ் வர்ஷிப், ஒர்க் இஸ் காட். அந்த விஷயத்துக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது கரெக்ட் தான். அதனால அதுவே கடவுள் ஆயிடுமா? அன்பே கடவுள்னு சொல்லிட்டோம்னா அப்ப கடவுளை விட்டு நம்ம தூரம் போயிடுறோம்ல. அவருக்குள்ள இருக்கிற அன்பை நம்மளால அனுபவமே பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க. லவ் இஸ் காட். அப்ப அன்பு என்பது ஒரு குணம் தான். ஒரு குணமே கடவுள் ஆயிடுமா? அது கூட கடவுளோட ஒரு தன்மை தான். அது கூட கடவுளோட ஒரு குணம் தான். புரியுதுங்களா இந்த பாயிண்ட் எல்லாருக்கும்? புரியுது மேடம். இதெல்லாம் உலகத்துல சொல்லப்படுகிற விஷயங்கள் தான். ஓகேவா? இது போல எத்தனை எத்தனை தவறான நம்பிக்கைகளோடு நாம இருக்கிறோம். நான் பரமாத்மா என்பவர் அனைத்திலும் அனைவரிலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவர் பிறப்பு இறப்பு சக்கரத்துல வராதவர். அவரை வந்து எல்லா மதங்களிலும் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா நம்ம ஒளி ஸ்வரூபத்துலதான் இறைவனை பார்க்கணும். அதுதான் அவருடைய உண்மையான ரூபம். அவர் எந்த ஒரு கர்மமும் செய்து அந்த பந்தனத்துல போய் மாட்டிக்க மாட்டார். இப்ப காட்னு இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுது என்ன விளக்கம் கொடுக்கறாங்க? ஜி ஃபார் ஜெனரேட்டர், படைப்பவர். ஓ ஃபார் ஆபரேட்டர், அதாவது காப்பவர். டீனா டெஸ்ட்ராயர். அப்ப இதுதானே கடவுள். அவர் சர்வ சக்திகள், சர்வ குணங்கள், ஞானத்தில் கடலாக இருக்கிறாரு. அவர் வந்து பவர் ஹவுஸ். சோ நாம ஆத்மாக்கள் எல்லாருமே பேட்டரி. ஆனா அவர் வந்து பவர் ஹவுஸ். அப்ப பேட்டரி சார்ஜ் ஆகணும் அப்படின்னா பவர் ஹவுஸோட கனெக்ட் ஆகணும். அவர் வந்து பெற்றோர்களுக்கெல்லாம் பெற்றோரா இருக்கிறாரு, டீச்சருக்கெல்லாம் டீச்சராக இருக்கிறாரு, குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிறார். எல்லா குருக்களும் நம்ம யாரெல்லாம் ரொம்ப உயர்ந்த பார்வையோடு பாக்குறோமோ அந்த குருக்கள் கூட அந்த இறைவனை அடைகிற பயணத்துலதான் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது தவிர ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இறைவன் கிட்ட மட்டும்தான் அந்த நிபந்தனையற்ற சுயநலம் இல்லாத ஒரு அன்பை பார்க்க முடியும். அன்கண்டிஷனல் லவ். எப்பவுமே நிபந்தனையற்ற அன்புனா பொதுவாக தாயை சொல்வாங்க. தாயை தான் நிபந்தனையற்ற அன்பு, சுயநலமற்ற அன்புன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு தாயாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில ஒரே ஒரு தடவையாவது தன்னுடைய குழந்தையை பற்றி ஒரு நெகட்டிவான எண்ணம் வராம இருக்குமா? சொல்லுங்க. ஒரு நெகட்டிவான எண்ணம் வராம இருந்திருக்குமா? சொல்லுங்க. யாராவது ஒருத்தராவது அப்படி இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியாது மேடம். இல்லையே. ஏதாவது ஒரு கட்டத்துல ஒரு வருத்தம், ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்டல், இவன் இந்த தவறை செஞ்சிருப்பான், இல்ல இவன் திருந்த மாட்டான், இல்ல இவன் இப்படி வரமாட்டான், அப்படி வர ஏதாவது ஒரு நெகட்டிவ் எண்ணம் வந்திருக்கலாம். அதாவது அந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் வந்தாலே அந்த இடத்துல அன்பு பிளாக் ஆகுது இல்லையா? அப்போ ஆனா ஆமா. இறைவனுக்கு அப்படி கிடையாது. இறைவனுடைய அன்பு வந்து ஒரு செகண்ட் கூட மாறாது. அது அன்கண்டிஷனல்.
நாம எப்படி இருந்தாலும் அவர்கிட்ட எந்த நேரத்தில் அவரை நினைத்தாலும் அவர்கிட்ட இருந்து நமக்கு அன்போட எனர்ஜி தான் கிடைக்கும். ஆனா அந்த மாதிரி மனிதர்களை எவ்வளவு பெரிய மகான் ஆத்மாக்களாக இருந்தாலும் அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு என்பது இறைவன் ஒருவருக்கு மட்டும்தான் சாத்தியம். இறைவனை தவிர வேறு யாராக இருந்தாலும் அந்த நிபந்தனையற்ற அன்பு என்பது சாத்தியமே கிடையாது. கரெக்டா? கரெக்ட். அதே போல இறைவனை தவிர வேறு யாராலும் சுயநலம் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா நாம மனித ஆத்மாக்கள் ஏதோ ஒரு பிராப்தி கேட்கணும் இல்லையா? இப்ப இறைவன் கிட்ட கூட நமக்கு ஒரு பிராப்தி கிடைக்குது. ஆனா இறைவனுக்கு நம்ம கிட்ட இருந்து எந்த பிராப்தியும் கிடையாது. அவரே கடல், அவருக்கு வேண்டியது அப்படிங்கிற ஒன்றுமே கிடையாது. அதனாலதான் அவரை சத்து சித்த ஆனந்த சொரூபம். அந்த ஆனந்த நிலையில இருக்கக்கூடியவருக்கு நாம ஏதாவது கொடுக்க முடியுமா? இல்ல அவர்தான் நம்ம கிட்ட ஏதாவது எதிர்பார்க்க முடியுமா? சோ செல்ஃப்லெஸ், துளி கூட சுயநலமே இல்லாதவர், துளி கூட அன்பில் ஒரு நிபந்தனை இல்லாதவர் அப்படின்னா அது இறைவன் ஒருவருக்கு மட்டுமே தான் அந்த பட்டம் பொருத்தமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம இறைவனை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். இதையெல்லாம் புரிஞ்சுக்கும் பொழுதுதான் நம்ம தியானம் பண்ணும் பொழுது அந்த ஒரு சொரூபத்துல அவரை பார்க்க முடியும். ஓகேங்களா? யாருக்காவது ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கா? இல்லைன்னா நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். மேடம் ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. எல்லா மொழிக்கும் மூத்த மொழி முதல் மொழின்னு நம்ம தமிழ் மொழியை சொல்லுவாங்கல்ல மேடம். இது சொன்னது இந்த மொழியில எந்த இதுமே இல்லை, பூரா வட மொழியிலதே இது பூரா இருக்குது. அதே ஒரு சின்ன சந்தேகம் மேடம். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. இது இது வந்து இந்த கார்பன் டேட்டிங்ன்ற ஒரு விஷயம் பின்னாடி நம்ம சொல்ல போறோம், அதுக்கு டீடைல் சொல்லுவோம். எல்லாத்தையுமே இந்த கார்பன் டேட்டிங் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இப்ப தமிழ்ல வந்து ஏதோ ஒரு ஓலைச்சுவடி கிடைச்சிருக்குமா இருக்கும், அது வந்து கார்பன் டேட்டிங் பண்ணுவாங்க. அது ஒரு அறிவியல் மெத்தட். ஓகேங்களா? இது போல பல விஷயங்களை வந்து லட்சக்கணக்கான வருடங்கள் பழசு, கோடிக்கணக்கான வருடங்கள் பழசு எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த கார்பன் டேட்டிங்ல இருக்கக்கூடிய அந்த குறைகளை வந்து பின்னாடி நம்ம சொல்றோம். அப்ப நம்ம தெரிஞ்சு அத கொஞ்சம் டீடைல்டா சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா அறிவியல் வந்து எந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை நிரூபணம் பண்ணுதோ அதுலயே நிறைய குறைகளும் இருக்கு. அறிவியல் வந்து ஆன்மீகத்தோட இணைந்து போகும் பொழுதுதான் பர்ஃபெக்டா இருக்கும். ஆன்மீகம் இல்லாத அறிவியல்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். இத பத்தி பின்னாடி வர ஒரு கிளாஸ்ல நம்ம கண்டிப்பா டீடைல்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? ஓகேப்பா. சரி, இப்போ ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். எல்லாரும் சௌகரியமா உட்காந்துக்கோங்க. நம்முடைய கவனத்தை இரு புருவங்களுக்கு மத்தியில் கொண்டு வருவோம். நான் ஆத்மா, பாக்கியசாலி, சுயம் பகவான் எனக்கு பரம ஆசிரியராக வந்து என்னுடைய மூன்றாவது கண்ணை, ஞான கண்ணை திறக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களும் கர்ம விதிப்படி நான் செய்த கர்மங்களே துல்லியமாக காரணமாக அமைகின்றன என்பதை எனக்கு புரிய வைத்து விட்டார். இத்தனை காலங்களாக என்னுடைய தந்தையை நான் அறியாமல் இருந்து விட்டேன். இப்பொழுது எனக்குள் இருக்கும் அத்தனை தவறான நம்பிக்கைகளும் அழிந்து கொண்டிருக்கின்றன. இறைவனை பற்றிய மதிப்பும் மரியாதையும் இன்னமும் அதிகரிக்கின்றது. இறைவனை பற்றிய பயம் அகல்கின்றது. அவர் மீது இன்னும் நம்பிக்கையும் அன்பும் கூடுகின்றது. எனக்குள்ளே தன்னம்பிக்கை அதிகரிக்கின்றது.
இறை தந்தை எனக்கு பாதுகாப்பு அளிப்பதை நான் நடைமுறையில் அனுபவம் செய்கின்றேன். ஓம் சாந்தி. நன்றி அம்மா. ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தோம். அதுல 7 குணங்களுக்கு 7 கலர் அப்படிங்கறத கொடுத்திருக்கோம். நீங்க அதை நல்லா பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் இறைவன் கிட்ட இருந்து நாம எப்படி ஒவ்வொரு குணங்களையும் ஒவ்வொரு சக்தியும் நம்ம எடுக்கணும் அப்படிங்கறத ஒரு ஒவ்வொரு கலர் ரேஸ் ஆஃப் அந்த லைட் அது மூலமா நம்ம கத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல நம்ம இறைவனோடு தொடர்பு கொண்டு எப்படி அவரை பார்க்கணும், எப்படி அவர்கிட்ட இருந்து சக்தி வாங்கணும் அப்படிங்கறதையும் நம்ம கத்துக்கலாம். ஏன்னா இறைவனை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வரும். வெறும் ஒளி புள்ளியா நம்ம பார்த்தோம்னா அங்க அவர் கடவுள், என்னோட தந்தை அப்படிங்கிற உணர்வே வராது. அவருடைய குணங்கள், அவரை பத்தி நமக்குள்ள இருக்கிற அந்த தவறான நம்பிக்கைகள் போகும் பொழுதுதான் அந்த ஒளி புள்ளியை நம்ம ஒளி புள்ளியா பார்க்காம நம்மளுடைய அப்பாவாக பார்க்க முடியும். புரியுதுங்களா நான் சொல்ற பாயிண்ட்? புரியுது மேடம். சரி, இனிமே வரக்கூடிய வகுப்புகள்ல நம்ம இறைவன் கிட்ட இருந்து சம்பந்தம் வைத்து உறவு வைத்து அவர்கிட்ட இருந்து குணங்களையும் சக்திகளையும் எப்படி கிரகிக்கிறது அப்படிங்கறத கத்துக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓம் சாந்தி. குட் நைட். ஓம் சாந்தி. குட் நைட். மேடம். தேங்க்யூ. ஓம் சாந்தி. குட் நைட் மேம். குட் நைட். குட் நைட்.